நான்
Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நாளில் நம்ம எடுத்து வாசிப்பதான அதிகாரத்தை மறுபடியும் வாசிப்போம். யோபு 42 அதிகாரம் 10 வசனம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் யோபுவோட சிறையிருப்பை எல்லாம் மாற்றினார். எப்படி மாற்றினார் என்று சொன்னா, அவன் அவருடைய சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், யோபு எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தான், எப்படிப்பட்டதான நெருக்கத்துல இருந்தான், எப்படிப்பட்டதான கண்ணீர்ல இருந்தான், எப்படிப்பட்டதான போராட்டத்துல இருந்தான், எப்படிப்பட்டதான நெருக்கத்துல தவிப்புல எல்லாத்துமான சூழ்நிலையில இருந்தான் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. யோபு எப்படி ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு நல்லா வாழ்ந்த மனுஷன் ஒரு கடினமான வாழ்க்கைக்குள்ள தள்ளப்படுகிறான். அந்த கடினமான வாழ்க்கைக்குள்ள வாழும் போது அவன் அவனுடைய நண்பனுக்காய் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவனுடைய நண்பனுக்காய் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட எல்லாருக்குமே ஜெபிக்கிறதான அனுபவம் இருக்கு. நம்ம ஜெபிக்கப்படும் போது நம்ம எப்படி ஜெபிப்போம்? நமக்காக, நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய சூழ்நிலைகளுக்காக அப்படிதான் நம்ம ஜெபிப்போம். முதலாவது என்ன பண்ணுவோம்னா, இப்ப உபாசத்துக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாருமே அவங்களோட தேவைங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த காரியம் வேணும், அதற்காக சொல்லிதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நல்லது. பட் ஆனா நம்ம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே நீதிமான்களா இருக்கோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஹல்லேலூயா. இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் தான். எல்லாரும் சொல்லுவீங்க, ஆமா நான் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் தான், என் தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன், என் உறவினருக்காய் ஜெபிக்கிறேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாருமே நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவோம்? காமனா தான் ஜெபிப்போம். யாரையும் பேரு வச்சு இவங்க இந்த சூழ்நிலையில இருக்காங்க, இந்த நெருக்கத்துல இருக்காங்க, இந்த தவிப்புல இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க மாட்டோம். நம்மளுடைய ஜெபம் எல்லாமே எப்படியா இருக்கும்னா, ஒரு காமனா இருந்துட்டு நம்மளுடைய ஜெப குறிப்பு வரும்போது மட்டும்தான் நிறைய காரியத்தை வச்சு நம்ம இப்படி எல்லாம் இருக்கு ஏசப்பா, இந்த காரியம் எனக்கு இப்படி வேணும், என் தேவை இப்படியா இருக்கு என்று சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்லுகிறவர்களா இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெபம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க போது நம்ம அவங்களோட காரியத்தை இவங்க இந்த சூழ்நிலையில இருக்காங்க, இந்த கஷ்டத்துல இருக்காங்க, இதை மாற்றுங்க ஏசப்பா என்று சொல்லி நம்ம ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளோட தேவன் பாத்தீங்கன்னா அவர் சமீபத்துக்கு மட்டும் தேவன் இல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். நீங்க செய்கிற இங்க ஜெபம் செய்கிற உங்க வீட்டுல நீங்க ஒருத்தருக்காக நீங்க ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை கொடுக்கும். அவரோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நம்ம கர்த்தர் செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், எனக்கே கஷ்டம், எனக்கே பாரம், எனக்கே நிறைய பிரச்சனை, எனக்கே இவ்வளவு தேவை இருக்கு, என் குடும்பமே இப்படி இருக்கு, என்னோட பிரச்சனை சொல்றதுக்கே எனக்கு நேரம் இல்ல, நான் என்ன மத்தவங்களுக்காக நான் எப்படி ஜெபிப்பேன் என்று சொல்லி நீங்க சிந்திக்கலாம். அப்படி இல்ல. ஹல்லேலூயா. யோபுவை பாருங்க, அவன் இருந்த சூழ்நிலையை பாருங்க, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். அந்த நேரத்துல கூட அவன் அவனுடைய சிநேகிதனுக்காய் ஜெபித்தான். ஹல்லேலூயா. எல்லாருமே அவனை வெறுத்து தள்ளினாங்க, எல்லாத்தையும் அவன் இழந்து போனான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில
கூட யோபு தன் சிநேகிதனுக்காய் செபித்தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காய் செபிக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கரையான் பூச்சி பார்த்திருக்கீங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு ஃபுல்லாத்தையும் அரைச்சிடும், பார்த்திருக்கீங்களா? அது போல இந்த வீட்டுலதான் நடக்குது பிரச்சனை, இங்க பக்கத்து வீட்டுல தான் நடக்குது, அங்கதான் நடக்குது, அந்த தேசத்துலதான் நடக்குது, அந்த ஊர்ல தான் நடக்குது என்று சொல்லி நீங்க அசால்ட்டா இருந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா அது ஒரு நாள் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அது வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம திறப்பில நின்று ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. குறிப்பிட்டு ஜெபிங்க. ஒரு நாள் எல்லாத்தையும் ஜெபிக்க முடியாது. இப்போ 1 hour நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு தேசத்தை எடுத்துக்கோங்க, அந்த தேசத்தோட சூழ்நிலை பாருங்க, அந்த காரியத்தை பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, அப்படி ஜெபிங்க. இப்போ ஒருத்தர் நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக என்ன சூழ்நிலை இருக்கு, அவளோட கண்ணீர் என்னவா இருக்கு, அவளோட தேவை என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் குறிப்பிட்டு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நாள் அந்த குடும்பத்துக்கும் அந்த தேசத்துக்கும் உங்க மூலமா, உங்க ஜெபத்தின் மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மளுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீருக்கு அவ்வளவு பவர் உண்டு. நம்ம என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டு நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாவம், எவ்வளவு மூடப்பட முடியுமோ அவ்வளவுக்கு மூடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிகரெட்ல அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மறைமுகமா அடிப்பாங்க. அப்படியே என்ன சொல்ற, ஒரு பெட்டி கடையில பின்னாடி போய் யாருக்குமே தெரியாம அப்படியே குனிஞ்சு கூனி அப்படி அடிப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பப்ளிக்கா அடிக்கிறாங்க, ஜென்ட்ஸ் மட்டுமா அடிக்கிறாங்க, அப்படியே லேடிஸ் அடிக்கிறாங்க, சின்ன பசங்க, வாலிப பசங்க, ஸ்கூலுக்கு போற பசங்க, ஒரு சின்ன அந்த சிகரெட் பிடிக்கிற காரியம் தான். அதுவே வெளியரங்கமாய் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய சொல்லலாம். குடி பழக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த டாஸ்மாக்கு போகிறதுக்கே சில பேரு என்ன சொல்ல பயப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க, யாருக்குன்னா சொல்லி வாங்குவாங்க, முக்காடு மூடிட்டு போய் வாங்குவாங்க, மறைமுகமா வாங்குவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பட் ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, கேஷ் கொடுத்துட்டு வெளியரங்கமாய் வாங்குறாங்க. இப்போ இருக்கிற உலகம் பாத்தீங்கன்னா பாவம் வந்து அப்படியே வெளியரங்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளியரங்கமா இருக்கிற பாவம் நமக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. நமக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஆனா அது நமக்குள்ள இல்ல. நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரை தேடுறோம். பட் ஆனா வெளியில தான் இருக்கு, எதுவுமே எங்க வீட்டுக்குள்ள வராது, எனக்குள்ள வராது அப்படி சொல்லி நீங்க நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. வெளியில நடக்கிறது ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம எப்பொழுதுமே ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. குறிப்பிட்டு நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அனுதினமா இருக்கணும். ஹல்லேலூயா. யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜெபித்தான். அவன் செய்த ஜெபம் அந்த அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்க மற்றவர்களுக்காய் ஜெபிக்கப்படும் போது, மற்றவர்களுக்காய் ஊக்கத்தோடு ஜெபிக்கப்படும் போது அவர்களுடைய கண்ணீர் மாறும். ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்ணீர் மட்டும் மாறாது, நம்மளுடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு 3 விதமான அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். 3 விதமான மனிதரை நம்ம பார்ப்போம். ஊக்கமாய் ஜெபித்த 3 விதமான மனிதர்களை நம்ம பார்ப்போம். முதலாவது எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருந்தும் அந்த 5 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து சோதம் தேசத்தை
தேசத்தை கர்த்தர் அழிக்க போறார் என்று சொல்லி தெரிஞ்சிட்டோன்னு அங்க வந்து ஆபிரகாம் என்ன பண்றான்னா அங்க வந்து லோத்தும் அவனோட குடும்பமும் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அங்க கர்த்தரை நோக்கி பாக்குறேன், ஏசப்பா அந்த தேசத்தை நீங்க அழிக்க போறீங்களே, அங்க நீங்க ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இத்தனை நீதிமான்கள் இருக்காங்களே அது நிமித்தம் நீங்க அழிப்பீங்களோ, இத்தனை நீதிமான்கள் இருக்காங்களே அது நிமித்தம் அந்த தேசத்தை நீங்க அழிப்பீங்களோ என்று சொல்லி அவன் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவான். சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த காரியம் பாத்தீங்கன்னா கர்த்தர் கேட்டு அந்த சோதோமை கர்த்தர் வந்து அழிப்பார். ஹல்லேலூயா. அந்த சோதோமை அக்கினியினால் அழிப்பார். எதனால தெரியுமா அந்த அக்கினியினால சோதோம் தேசத்தை அழிக்கிறாரு? அந்த தேசத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பாவம் வந்து அந்த தேசத்தை வந்து அப்படியே மூழ்கி கொண்டது. அந்த கூக்குரலின் சத்தம் கர்த்தருடைய சந்நிதியில எட்டினதுனால கர்த்தர் அந்த சோதோம் தேசத்தை அழிக்க செல்வார். அப்ப ஆபிரகாம் வந்து முறையிடுவான், நீங்க அந்த தேசத்தை நீங்க அழிப்பீர்களோ, இத்தனை நீதிமான்கள் இருந்தா அழிப்பீர்களோ என்று சொல்லி மன்றாடி ஜெபிப்பான். ஹல்லேலூயா. யாருக்காய் மன்றாடி ஜெபிப்பான்? லோத்துக்காய் மன்றாடி ஜெபிப்பான். லோத்துவை கர்த்தர் வந்து ஆபிரகாமுடைய ஜெபத்தினால கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா 2 தூதர்களை அனுப்பி அந்த தேசத்துல இருந்து கையை பிடித்து இட்டுட்டு வந்து வெளியில விடுவார். ஹல்லேலூயா. அந்த அக்கினியில இருந்து லோத்துவையும் அவரோட குடும்பத்தையும் அவரோட மனைவியும் கர்த்தர் பாத்தீங்கன்னா பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. எதனால பாதுகாத்து கொண்டார்? ஆபிரகாம் செய்த ஜெபத்தினால. ஹல்லேலூயா. அந்த தேசத்தை அழிக்க போறாரு. ஹல்லேலூயா. அழிக்க போறான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் என்ன பண்றார்? வேற எந்த காரியத்தையும் அவனால செய்ய முடியாது. நம்ம கூட ஒரு காரியத்தை வந்து மற்றவர்களுக்காக நம்மளால இயன்றதை நம்மளால செய்ய முடியாம கூட இருக்கலாம். நம்மளால கையில இருக்கிறது என்ன சொல்றது, நம்மளுக்கே நிறைய வறுமை இருக்கும், நிறைய காரியம் இருக்கும், நம்மளால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில கூட இருக்கலாம். பட் ஆனா உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஊக்கமான ஜெபம் வந்து அந்த காரியத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு விடுதலையை செய்யும், ஒரு நன்மையை செய்யும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கூட லோத்துக்காய் ஜெபித்தார். அந்த ஜெபம் தான் அந்த சோதம் அழியும் போது, அந்த அக்கினியில அந்த சோதமே அழியப்படும் போது, அந்த பட்டணமே அழியப்படும் போது லோத்துவும் சரி அவங்க குடும்பமும் சரி பாதுகாக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. 2வது எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். இந்த ஜனங்கள் ஒரு பொண்ணுனால ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறாங்களே. தொடர்ந்து வாசிப்போம். 32. ஆகிலும் அவர்களுடைய பாவத்தை நீங்க மன்னித்தார்களோ, சூப்பரா வாசிக்கிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு பைபிள் வாசிச்சு. இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது. மோசே வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன், மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஒரு ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம், மன்றாடி ஜெபிக்கிறதான ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு எகிப்துல இருந்து நீங்க தான் இந்த தேவர்கள், நீங்க தான் எங்களை கொண்டு வந்தீங்க என்று சொல்லி வணங்க தொடங்கினால கர்த்தருடைய கோபம் பாத்தீங்கன்னா அந்த ஜனத்தின் மத்தியில அப்படியே மூண்டது. அதனாலதான் மோசே வந்து இந்த ஜெபத்தை பண்ணுவாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க வந்து அறியாம அவங்க வந்து ஒரு பொன்றுக்குட்டியை செஞ்சு, ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை வணங்குறாங்க, அவங்க தயவு செஞ்சு மன்னிங்க, அவங்களை நீங்க மன்னிக்காவிட்டா அந்த ஜனங்க வந்து அழிந்து போவாங்க, அவங்கள மன்னித்துடுங்க, அவங்க தெரியாம செய்யறாங்க என்று சொல்லி மன்றாடி மோசே வந்து அந்த ஜனங்களை மீட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் வந்து அந்த ஜனங்களுக்கு மத்தியில இருந்த கோபத்தை மோசே செய்த ஜெபத்தினால கர்த்தர் வந்து அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அந்த கோபம் வந்து அவர்களை விட்டு விலகினது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நீங்க நிறைய பேர் சொல்றா, இந்த ஜனங்க பாத்தீங்கன்னா இத்தனை
இத்தனை விக்கிரமெல்லாம் செய்யறாங்களே, இந்த விக்கிரத்துக்கெல்லாம் இவ்வளவு ஆராதனை செய்கிறார்களே என்று சொல்லி நீங்க கோபப்படலாம் இல்லையா? பட் ஆனா அவங்க அறியாம செய்யறாங்க, இயலாமை செய்யறாங்க. நீங்க அவர்களுக்காய் செபிக்கிறவர்களா இருக்கணும், மன்றாடி செபிக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? அவர்களுக்காய் நீங்க திறப்பில இருக்கணும். இந்த ஜனங்க அறியாம செய்யறாங்களே, இவங்க தெரியாம செய்யறாங்களே. ஒரு சிலைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு வைராக்கியமா செய்வாங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா இப்ப கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தரை தொழுதுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற பயம், நம்ம கிட்ட இருக்கிற அந்த பய பக்தியை விட அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஒருத்தர் யாராவது எங்கன்னா ஒரு சிலை வழிபாடோ எங்கன்னா கடந்து போறாங்களோ ஏதாவது பண்றாங்களோ அவ்வளவு வைராக்கியமா அவ்வளவு பயபக்தியா செய்வாங்க இல்லையா? அந்த வச்சு நீங்க ஜெபிக்கலாம். ஏசப்பா, அவங்க அறியாததையும் அவங்க புரியாததையும் வணங்குறாங்க, நாங்க அறிஞ்சதும் நாங்க புரிந்ததும் நாங்க வணங்குறோம், அத அவங்க உணரணும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நாம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? இந்த பாவமான உலகத்துல ஒவ்வொருவரும் அந்த பாவத்துல தள்ளப்படுறாங்க. அந்த அக்கிரமம் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள மூடிக்கொள்ளுகிறது. அந்த பாதாளத்துக்குள்ள அவங்க செல்லாதபடிக்கு, அவருடைய ஆத்மா வீணாக போகாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு என்ன சொல்றது அடிமையா இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, சிலையை வணங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நம்ம மன்றாடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? நம்ம ஜெபிக்கப்படும் போது அந்த நாள்ல கர்த்தர் எப்படி ஆபிரகாம் மூலமாய் மோசே மூலமாய் ஒரு நன்மையை செய்தாரோ, இந்த நாள்ல கூட நீங்க ஜெபிக்கப்படும் போது விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, ஊக்கத்தோட, உறுதியோட மற்றவர்களுக்காய் நீ ஜெபிக்கப்படும் போது, யோபு தன் சிநேகிதனுக்காய் ஊக்கத்தோடு ஜெபித்தார். யோபு தன் சிநேகிதனுக்காய் மன்றாடி ஜெபித்தார். அந்த சிநேகிதர்கள் அவனே நிந்தித்தார்கள், பட் ஆனா யோபு அவர்களுக்காய் மன்றாடி ஜெபித்தான் இல்லையா? அவன் மன்றாடி ஜெபித்ததுனால்தான் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் இல்லையா? இந்த நாளில் கூட நீங்க ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காய் ஊக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு ஜெபிக்கப்படும் போது உங்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் பேசின கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையுமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 7 நிமிஷம் நம்ம கர்த்தருக்காய் காணிக்கை செலுத்துவோம்.